வணக்கம் அன்புமணி சார். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை எங்க தலைவரை குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீங்க. அந்த கட்டுரை ஒரு டேட்டா ஃபேக்ட் ஒரு சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பேஸ்லெஸ்ஸா ட்ரையா இருக்கு சார். ஏன் அப்படின்னா நீங்க அதுல குறிப்பிட்டு சொல்றீங்க பீகார், கர்நாடகா, ஒடிசா, ஜார்க்கண்ட் மாநிலத்துல எடுத்தது மாதிரி இங்கேயும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்த காஸ்ட் சர்வே என்னாச்சு? அதன் அடிப்படையில 65% அந்த மாநில அரசு இடஒதுக்கீடு கொடுத்துச்சு. ஆனா பாட்னா உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடை அதிகப்படுத்துறதுக்கான அதிகாரம் கிடையாதுன்னு அதை ரத்து பண்ணிருச்சு. சரிங்களா? இப்ப அதை மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, கர்நாடகாவை குறிப்பிட்டிருக்கிறீங்க. கர்நாடகால 2015லயே காஸ்ட் சர்வே எல்லாம் எடுத்தாங்க. ஆனா அத ஃபர்தரா எந்த மூவ்மெண்ட் இல்லாம இப்ப வரைக்கும் கிடப்புல போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கான்சிக்வன்சஸ் நெகட்டிவா போகும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு என்ன நீங்க குறிப்பிட்டிருந்தீங்கன்னா ஆந்திராவை குறிப்பிட்டிருக்கீங்க. ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது இது தொடங்குச்சு. இப்ப சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் இருக்கிறவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க காஸ்ட் சர்வேக்கு போறதுக்கு பதிலா பவன் கல்யாண் டிஸ்கஸ் பண்ணதுல ஸ்கில் சர்வேன்னு நாங்க ஒன்னு எடுக்கலான்னு பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் யூ டர்ன் போட்டார். ஜார்க்கண்ட பத்தி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. ஜார்க்கண்ட்ல சாம்பாய் சோரன் ஒரு மாதிரி நடுவுல ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா ஒரு முதலமைச்சர் அங்க பொறுப்புல இருந்தார்ல, அவர் தான் காஸ்ட் சர்வே எடுக்கணும்னு பேசினாரே தவிர இப்ப வரைக்கும் அங்கேயும் டேக் ஆஃப் ஆகல. சோ நீங்க கொடுத்த இந்த 4 மாநில எக்ஸாம்பிளுமே பாத்தீங்கன்னா அது ஃபிளா, அது பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகாத ஒரு ஆர்குமெண்ட். அததான் எங்க தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஜூன் மாசம் தீர்மானம் நிறைவேற்றினாங்க பாருங்களேன். நரேந்திர மோடி அரசை வலியுறுத்தி இந்த மாதிரி ஒன்றிய அரசு காஸ்ட் சர்வே எடுக்கணும் அப்படின்னு எங்க தலைவர் தீர்மானம் நிறைவேற்றி பேசினார்ல, அதை நீங்க கரெக்டா வாசிச்சு பாத்திருந்தீங்கன்னாவே நீங்க இந்த ஆர்டிகிள் எழுதியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுல எங்க தலைவர் கிளியரா சொல்றாரு. ஏன்னா ஒன்றிய அரசு தான் சென்சஸே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, சென்சஸ்ங்கிறது என்ட்ரி 69 ஆஃப் யூனியன் லிஸ்ட். எது? ஒன்றிய அரசுக்கு சட்டம் ஏற்றதா சென்சஸ் விஷயத்துல அதிகாரம் இருக்கு. மாநில அரசு எடுத்துச்சுன்னு சொன்னா, காஸ்ட் சர்வே எடுத்துச்சுன்னு சொன்னா நாளைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிரும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வே எடுக்கிறதுக்கே அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிரும். அதனாலதான் நாங்க மோடி அரசை வலியுறுத்துறோம்னு சொல்லியிருந்தார். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மோடி அரசை வலியுறுத்தணும். அங்க வலியுறுத்துறதுக்கு பயந்துட்டு தமிழ்நாடு அரசு நீங்க சொல்றதுங்கிறது ஒரு ஆர்குமெண்டே பாத்தீங்கன்னா வேஸ்டா ஒரு அர்த்தமற்றதா இருக்கு. அதுல இன்னொன்னு என்ன, நான் இந்த டேட்டா அதெல்லாம் நீங்க எழுதி இருக்கிறதுல 1971ல இடஒதுக்கீடு தமிழ்நாடு ரிசர்வேஷன் பேக்வர்டு கிளாஸ்க்கு 25ல இருந்து 31% போச்சு, ஷெட்யூல்டு காஸ்டுக்கு 15ல இருந்து 18% போச்சு அப்படின்னு எழுதியிருக்கீங்களே, அது எப்படி அன்புமணி சார்? அதான் கால் முளைச்சு நடந்து மேல போயிருச்சா? அதை யாரு செயல்படுத்தினா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதா? முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாவிலே முதலா சட்டநாதன் கமிஷன் போட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டார். அதை உடனே மறைக்கணும்னு பேசுறீங்களே, அதாவது அன்புமணி சார் அது வரலாறு. அதை நீங்க என்ன மறைச்சாலும் அந்த வரலாறு தமிழ்நாடு இருக்கிற காலம் வரைக்கும் இருக்க போகுது. அதாவது கலைஞர் எப்படி 5 முறை முதலமைச்சரா இருந்தாருங்கிற வரலாறோ அது மாதிரி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாருங்கிறது வரலாறு. அப்புறம் இன்னொன்னு 80ல எம்ஜிஆர் கொடுத்தாரு அப்படின்னு எழுதிருக்கீங்க. அதே இது 1989ல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதை ஏன் மறைச்சு ஒரு மாதிரி எழுதியிருக்கிறீங்க? அப்புறம் பார்த்தா ஜெயலலிதா 9th ஷெட்யூல்ல கொண்டு 69% ப்ரொடெக்ட் பண்ணாருன்ற மாதிரி எழுதியிருக்கிறீங்க. அப்புறம் நீங்களும் உங்க அப்பாவும் போய் கலைஞர்கிட்ட அப்ப 2010ல கேட்டதாகும், 2010 அக்டோபர்ல கேட்டதாகும். அது ஏன் சார் அவ்வளவு கடைசியா காலம் கடந்து போய் கேட்டிருக்கிறீங்க? அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார்ட்ட அந்த கோரிக்கை வச்சீங்களா? இது வரைக்கும் நீங்க சும்மாவே இருந்துட்டு அதுல இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு அப்பட்டமா தெரியும். ஒரே ஒரு விஷயம் இந்த ஆர்டிகிள் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுகவோட மீண்டும் கூட்டணி வைக்கலாமா, அதற்கு பாத்தீங்கன்னா அவங்கள ப்ளீஸ் பண்றது மாதிரி ஒரு ஆர்டிகிள் எழுதுவோம்,
அல்லது நரேந்திர மோடி கோரிக்கை வச்சு அவர் கோவப்படுவாரு, அவர் கோவத்துக்கு ஆளாகாம ஒரு ஆர்டிகிள் திமுக விமர்சனம் பண்ணலான்ற தொனில் எழுதியிருக்கிறீங்க. உங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது எந்த அக்கறையுமே இல்ல. அதற்கான முயற்சியோ டேட்டாவோ ஃபேக்டோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்டோ வைக்கக்கூடிய திறன் இல்ல அப்படிங்கறதான் இது வந்து காட்டுது. இனிமே இது போன்ற பேஸ்லெஸ் ஆர்டிகிள்லாம் எழுதாதீங்க தயவு செய்து. நன்றி.